ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷுவதமாக காயனுக்கு மனைவி எங்கிருந்து வந்தது? நல்ல அருமையான ஒரு டாபிக். காயனுடைய மனைவி குறித்ததான குழப்பம் நிறைய பேருக்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு உண்டு. இன்றைக்கு ஒரு குழப்பமாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். காயனுக்கு மனைவி எங்கிருந்து வந்தது? காயனுக்கு மனைவி எங்கே கிடைத்தது? காயனுடைய மனைவி குறித்ததான ஆராய்ச்சி, கேள்விகள், சந்தேகங்கள் நிறைய பேருக்கு அப்படியே எங்க சொல்றதுன்னு தெரியாம கிடக்குறாங்க சிலர். யாராண்ட கேட்கறதுன்னு கூட தெரியாம. ஒருவேளை தெரிஞ்சா கூட எப்படி சொல்றது? குழப்பமா இருக்க. காயனுடைய மனைவி குறித்ததான கேள்வி அநேகருக்கு இன்றைக்கு தீர்ந்துவிடும். அருமையான ஒரு சப்ஜெக்ட் ஆகையனால பைபிள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுவோம். பெரிய குழப்பம் ஒன்றும் இல்லை. பைபிளை படித்தால் விளங்கி கொள்ளும் என்பதை குறித்து சந்தேகம் இல்லை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வாக்கியங்களை நீங்கள் கவனிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட பைபிளை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வாக்கியங்களில 17வது வாக்கியம் கூட நீங்கள் கவனிக்கலாம். ஆதாம் தான் மனைவியாகிய ஏவாள் அறிந்தான். அவள் கர்ப்பவதி ஆகிய காயனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயன் நிலத்தை பயிரிடுகிறவனானான். 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். முதல் பிறந்தவன் காயன், 2வது பிறந்தவன் ஆபேல். இவர்கள் இருவருமாகவே 2 தொழில்களை செய்கிறத பார்க்கிறோம். காயன் அருமையாக வேளாண்மை செய்கிறவராய், நிலத்தை பயிரிடுகிறவராய், நல்ல ஒரு வேலையை விவசாயம் செய்கிறவராய் படிக்கிறோம். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் நல்ல ஒரு வேலையை செய்கிறத பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் சொன்னார் ஆண்டவர். முன்னதாகவே ஆபேல் ஆடுகளை மேய்க்க ஆரம்பித்தான். கொஞ்ச காலம் ஆனது. ஆண்டவருக்கு அற்புதமாக காணிக்கை செலுத்துகிற நேரம். ஒருவேளை பெற்றோர்கள் நல்ல போதித்திருப்பார்கள், கற்றுக் கொடுத்திருப்பார்கள் ஆண்டவர் குறித்து. இவர்கள் இருவருமாக காணிக்கை செலுத்துகிறார்கள். காயன் பாருங்க 4ஆம் வசனத்தில், ஆபேல் தான் மந்தையின் தலையற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தான். 5ஆம் வசனம், காயனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அவன் தான் சகோதரனோடு பேசின பின்பு சகோதரனை கொலை செய்து விட்டதாக அந்த வசனங்கள் நமக்கு எடுத்து வைக்கிறத பார்க்கிறோம். ஏனென்றால் முதல் கொலை, முதல் பிரச்சனை, சண்டை. அவன் சகோதரனை அடித்தால் சாகுவான் அப்படின்னு தெரியாது. ஏன்னா முதல் கொலை. இப்ப நமக்கு தலையில் அடிச்சா, கல்லில் அடிச்சா, ஒரு சுத்தியில் அடிச்சா, கத்தியில் அடிச்சா, ஏதோ கல்லால போட்டாலும் நெட்டி சவுத்துக்கு படுற மாதிரியே தள்ளினால கூட இறந்து போயிடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா முதல் கொலை எப்படி பண்றதுன்னு தெரியாதுல்ல. ஆகவே ஏதோ அவருக்கு எரிச்சல் வந்தது, கோபம் வந்தது. தன் சகோதரன் மேல இருக்கிற ஆண்டவர் அங்கீகரிக்காததுனால அந்த கோபத்துல சகோதரனை அடிக்கலான்னு அடிச்சான், இறந்துட்டான். முதல் கொலை எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆதங்கத்தில் ஏதோ ஒன்று செய்தான், மறித்து விட்டான். முதல் கொலை தெரியாது. ஆனா இருவருடைய காணிக்க ஆண்டவர் வித்தியாசமாக முதன்மையானதை ஏற்றுக்கொண்டான், காயனதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதன்மையான காணிக்கை ஆபேல் கொடுக்க ஆரம்பித்தான். அதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். காயனை காட்டிலும், அவனுடைய காணிக்க காட்டிலும், அவனுடைய பலிய காட்டிலும் விசேஷத்த பலி விசுவாசத்தினாலே ஆண்டவருக்கு செழிப்பானது, முதன்மையானது, தலையற்றவைகளில அருமையானதை கொடுத்து ஆபேல் ஆண்டவரிடத்துல அங்கீகாரம் பெற்றுக்கொண்டார்.
காயன் நிலத்தினுடைய காய்கறிகளை கொடுத்தான். சிலர் சண்டே ஸ்கூல் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை ஏன் ஏற்றுக்கொள்ளல? அவன் பூசி கத்திரிக்காய் கொடுத்தான். காய்கறி கெட்டு போனது பூச்சி தக்காளி கொடுத்தான். அதனால ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. நிலத்துல வளர்ந்தவைகளை கூட விளைஞ்சவைகளை கூட கொடுத்தா கூட தன்னுடைய மன விருப்பத்தின்படி கொடுக்கவில்லை. நான் கொடுப்பதை நீங்க வாங்கி கொண்டு என்னை பிளஸ் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசியும் கூட அதுதான். அவங்களுக்கு வருகிற வருமானத்துல 10ல் ஒரு பாகம் பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல 10ல் ஒரு பாகம் அல்ல, 10ல் பாதி கொடுத்தா கூட தீராது. அதிகமாகவே கொடுக்க வேண்டும். எனவே அதை உணராமல் தாங்கள் வருகிற வருமானத்தில் ஏதோ தங்களுக்கு இஷ்டம் போல ரூ. 100, ரூ. 50, ரூ. 10, ரூ. 1, ரூ. 2 நாங்க கொடுக்கிற காணிக்கை நீங்க ஏற்றுக்கொண்டு எங்களை பிளஸ் பண்ணணும் என்று சொல்லி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வெளிநாடுகள் எல்லாம் ஏன் வளர்ச்சி அடைகிறது? சபைகள், ஊழியங்கள் மற்ற சோசியல் ஒர்க் நிறைய பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வருகிற வருமானத்துல கரெக்டாக 10ல் ஒரு பாகம் அதிகமாக கூட கொடுத்து ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்கள். ஆகையினாலதான் அவங்களுக்கு குடும்பங்கள் செழிக்கிறது, ஆசீர்வாதமா இருக்கிறார்கள், ஆண்டவருக்காக மகிமையா வாழ்கிறார்கள் அந்த குடும்பங்கள். இந்த காயனுடைய வழி சுய வழி, அவனுடைய விருப்பம். நான் கொடுக்கிறத நீங்க வாங்கி கொண்டு என்னை பிளஸ் பண்ணன்றதான ஒரு சுய வழி, அவருடைய வழி. ஆகையினாலதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விசுவாசத்தினால் ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தான், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எவ்வளவு அருமையான ஆண்டவர் எழுதி வைத்தார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்தும் தான் சகோதரனை கொலை செய்த காயனை போல இருக்க வேண்டாம், அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான், தான் கிரிகள் பொல்லாதவைகளும் தான் சகோதரனுடைய கிரிகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். யூதாவின் புஸ்தகம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம் ஆகிய வசனங்கள் கவனித்து பாருங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயனுடைய வழியில நடக்கிறார்கள். காயனுடைய வழி என்ன வழி? என் வழி தனி வழின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த வண்ணமாக அவருடைய சுய வழி. நான் கொடுப்பதை நீங்க வாங்கி கொண்டு நீங்க என்ன பிளஸ் பண்ணணும், என்னை ஆசீர்வதிக்கணும். அவனுடைய வழி சுய வழி. பீலியாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தினால வெறுந்தோடு கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாக்கி கெட்டு போனார்கள். இவர்கள் தங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடி உண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இளவுதிர்ந்திருக்கிற கனியற்ற இரண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரில் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். காயனுடைய வழி சுய வழி. காயன் விசுவாசம் இல்லாமல், தேவ பக்தி இல்லாமல், தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் ஏனோதானாக அவன் கொடுத்ததை நான் வாங்கி கொண்டு என்ன பிளஸ் பண்ணன்றதான ஒரு ஏக்கம், அந்த சுயம், அவனுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம் அல்ல, அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினதாக இங்க சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஆகவே காயன் ஒரு பொல்லாங்கனா இருந்தான். காயனுடைய கிரிகள் ஒரு பொல்லாங்கனா இருந்தது. நீதி உள்ளது அல்ல அவனுடைய கிரிகள், அவனுடைய பலிகள். ஆபேல் மேன்முள்ளதான், விசுவாசதாய் ஆண்டவருக்கு என்று கொடுத்தது தேவன் அதை குறித்து சாட்சி கொடுத்தாராம். எனவே ஆதியாகம புஸ்தகத்தை மீண்டும் நாம் திரும்பி வந்துருவோம். இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, காயனுக்கு மனைவி எங்கிருந்து வந்தது என்று சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி. உங்களுக்கு மனைவி எங்கிருந்து வந்தது என்று கேட்டா உங்களுக்கு டவுட் கிளியரா? உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 31ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா? லோத்துனுடைய மனைவி நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாருடைய மனைவி நினைக்க வேணும் என்றால் லோத்துனுடைய மனைவி நினைக்கணுமா? இங்க நம்ம மனைவியை நினைக்க நேரம் இல்லை, லோத்து மனைவி எப்படி நினைப்பது என்று நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. எனக்கு அருமையான கத்தோட பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு கேள்விதான், பதில் பைபிள் தான் இருக்கிறது நான் பார்க்கிறோம்.
ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு நாம் திரும்பி வந்துருவோம். ஆதியாகமம் புஸ்தகம் இந்த ஆபேலை குறித்தும் காயனை குறித்தும் என்ன அதிகமாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலும் மத்திய எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல ஆபேலுடைய ரத்தம், எபிரேயர் 11:24 ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறது நன்மையானவைகளை. எனவே ஆபேல் நீதி உள்ளவன், காயன் பொல்லாங்கன், கொலபாதகன், கொலை செய்துவிட்டு ஆண்டவருக்கு விரோதமாக தைரியமாக பயமில்லாமல் பேசுகிற ஒரு மனிதனாகவே மாறிவிட்டான். பிற்பாடு 9:10 காயனை நோக்கி ஆண்டவர் ஒரு சகோதரன் எங்கன்னு கேட்கிறாரு. என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? எதிர்த்து பேசுகிறான். யார் ஆண்ட பேசுகிறான்? ஆண்டவர் ஆண்டே பேசுகிறான். யார் பேசுகிறாங்கன்றத ஒரு பயம் இல்லாமல் போயிற்று காயனுக்கு. எனக்கு அருமையானவர்களே, காயன் பயமில்லாதவனாக பொல்லாங்கன் உள்ளவனாய் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று பேசுகிறவனாய் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை மன்னித்து ஒரு பக்கமாக சந்ததிகள் விளங்கட்டும் என்று சொல்லி அவன் மேல ஒரு அன்பின் அடையாளத்தை கூட நாம் போட்டதாக 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சரி, நாலு கூட சேஷுவதமாக வசனம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை கவனிங்க. 16ஆம் வசனம் ஆதியாகமம் 4:16. அப்படியே காயன் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயன் தான் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றால். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தான் குமாரனுடைய ஏனோக்கனுடைய பேரை இட்டான். காயனுடைய மனைவி குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒரு ஊரை குறித்து நாம் வாசிக்கிறோம். நோத் என்றதான ஒரு ஊரு. காயனுடைய மனைவி குறித்து தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா பேரு சொல்லப்படவில்லை. அருமையானவர்களே, காயனுடைய மனைவி எங்கிருந்து வந்திருப்பாங்க? அந்த நோத்து ஊர் எப்படிப்பட்டது? ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கை என்னன்னா, சில கேள்வி கேட்கிறாங்க. காயனுடைய மனைவி இன்னொரு ஊர்ல இருந்து எடுத்திருக்கலாம். அதை பாருங்க, இன்னொரு ஊர் நோத்துன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆதாமுக்கு முன்னதாக ஒரு சந்ததி ஒண்ணு இருக்கு. அந்த சந்ததி தான் இந்த காயனுக்கு பொண்ணு கொடுத்திருக்கணும் என்று சொல்லிதானா குழப்பம் நிறைய பேருக்கு உண்டு. உங்களுக்கு அந்த குழப்பத்தை தான் இருப்பீங்க சில பேர். ஆனா பைபிள் அழகாக சொல்லப்படுகிறது, புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் எழுதின அப்போஸ்தல நடபடிகள் அப்போஸ்தல 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தல 17ஆம் அதிகாரம் 26. அருமையான ஒரு வார்த்தை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால தோன்று பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்களுக்கு குடியிருப்பு எல்லைகளையும் முன் குறித்திருக்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால தோன்று பண்ணி ஒரே இனமாக உருவாக்கி மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் மல்கியா புஸ்தகம் மலாக்கி த புக் ஆஃப் மலாக்கி மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவன் அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்துல பரிபூரணமா இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தான்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவன் தான் இள வயதின் மனைவிக்கு துரோகம் செய்யாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கை இருங்கள். ஒரே மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி ஒரே மனுஷன் மூலமாக பூமியில இருக்கக்கூடிய இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு கணக்கின்படி 800 கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் ஒரே மனிதன் மூலமாக தோன்ற பண்ணி ஒரே ரத்தத்துல தோன்ற பண்ணி ஒரே ஜாதியாக ஆணும் பெண்ணுமாக இந்த பூமியில உருவாக்கி வைத்தார். ஒரே ரத்தத்தினால தோன்று பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, ஒரே ரத்தத்தினால இருக்கக்கூடிய ஜனங்கள் 800 கோடிக்கு மேலாக. இந்த உலகத்தில் எத்தனை விதமான ஜாதிகள் சொன்னாலும் எல்லா ஜாதிகளும் பெண் ஜாதி ஆண் ஜாதி தான். அதை தவிர வேற எந்த இனமும் கிடையாது. ஆகவே எல்லா மக்களும் ஒரே ரத்தத்தினால் தோன்று பண்ணினார், ஒரே மனுஷன் மூலமாக தோன்று பண்ணினார் என்று பைபிள் அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆதாம் மூலமாக இன்றைக்கு எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறந்துவிடக்கூடாது. இன்னொரு தேசம் இல்லை என்று நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னொரு இனம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சுருக்கமாக நாம் படித்துக் கொள்ளலாம். எனவே இன்னுமாக ஆதியாகம புஸ்தகம் நாம் திரும்பி வந்துருவோம். ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களில காயனையும் ஆபேலை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சேத்த குறித்து வாசிக்கிறோம். 26ஆம் வசனத்துல ஏனோசு குறித்து வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை கவனித்து பாருங்க. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினான். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான பொழுது தான் சாயலாக தான் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரும் குமாரத்தையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். 4ஆம் வசனம். ஆதாம் சேத்து பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். ஆதாமுடைய நாட்கள் 930 வருஷம். அதுக்கு முன்னதாக யாரும் அவ்வளவு வாழ்ந்ததில்லை. ஆதாம் 930 வருஷம். அது பின்னதாக மெத்துசலா 969 வருஷம். அவர் தான் அதிகமா வாழ்ந்தது மெத்துசலா. என்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையில 20 வயசுல கல்யாணம் பண்ணா 40 வயசுக்குள்ள ஒரு பையன் இருப்பான். அதுக்கு அடுத்து அவங்க பையனுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு 60 வயசு. அவனுக்கு ஒரு இன்னும் 2 பிள்ளைங்க, இவனுக்கு ஒரு 2 பிள்ளைங்க. 930 வருஷம் உயிரோடு இருந்த ஆதாம் குமாரரையும் குமாரத்தைகளும் பெற்றார் என்று பைபிள் வாசிக்கும். அவனுடைய குடும்பங்கள் பெருகிற்று. அநேக குடும்பங்கள் என்ற விட அநேக பிள்ளைகள் ஆதாமுக்கு பிறந்தாங்க. ஆதாமுக்கு அநேக ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க பிறந்தாங்க. எவ்வளவு பிறந்தாங்கன்னு எண்ணிக்கை இல்லை. இங்க நிறைய பேர் பிறந்திருக்கிறார்கள். 930 வருஷம்னா 20 வருஷத்துக்கு கல்யாணம் அண்ணா 40 வருஷத்துக்கு 1, 2 பிள்ளைங்கன்னா எப்ப கணக்கு போட்டுங்க நீங்க எவ்வளவு பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க என்பதை குறித்து. ஆதாமுக்கு 930 வருஷம்னா அப்ப நீங்க கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க, எவ்வளவு பிள்ளைங்க அவங்க பெற்றெடுத்து இருப்பாங்க. எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொடுத்து பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த காயனுடைய மனைவி யாருன்னா தான் சகோதரி தான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சகோதரி தான். நிறைய பேர் பிள்ளைங்கள் பிறந்தாங்க. பெண் பிள்ளைங்க பாருங்க மடமடான்னு வளர்ந்துருவாங்க. ஆண் பிள்ளைங்கனால கொஞ்சம் குறைவுதான் வளர்ச்சியில. ஆனா நிறைய பெண் பிள்ளைங்கள் பிறந்தாங்க. ஆதாமுக்கும் தான் மனைவி எப்படி கொடுத்தாரு உங்களுக்கு நன்றா தெரியல. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் நீங்க 21 நீங்க கவனித்தீங்களா அற்புதமா இருக்கும் பாருங்களேன். 21 முதல் கடைசி வரை நீங்கள் வாசித்தீங்களா ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாக்கி அவருடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து மனுஷியாக உருவாக்கி கொண்டாந்து கொடுத்தார். ஒரு மனுஷனுக்கு குழந்தை பிறக்கிறது அவனுடைய எலும்பிலிருந்து உருவாகக்கூடிய ரத்தம். அந்த ரத்த அணுக்கள் இருந்தா அந்த ஒயிட் பிளட், அந்த விந்து, அந்த ரெட் பிளட் ரத்தம் இவைகள் எல்லாம் எலும்பிலிருந்து உருவாகும். அந்த எலும்பிலிருந்து உருவாகக்கூடியதான் மனைவியா கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு எலும்பிலிருந்து இல்லாவிட்டாலும் எலும்பிலிருந்து உண்டாக்குற அந்த ரத்தத்தின் மூலமாக ஆண்களுக்கு அந்த அந்த விந்துக்கள் உருவாக்கி பிள்ளைகள் பிறக்கிறத நாம் பார்க்கிறோம். எலும்பிலிருந்து உருவாக்கி. அப்ப ஆதாமுக்கு மனைவியை எங்கிருந்து கொடுத்தார் என்றால், இப்ப நான் கல்யாணம் காட்டினா எனக்கு பிள்ளைகள் பிறக்கும். இப்ப எலும்பிலிருந்து உருவாக்கினா மனைவி. எலும்பிலிருந்து ரத்தமும் அந்த ரத்த அணுக்களும் அந்த உயிர் அணுக்களும் உருவாகுதுன்னா ஆதாமுக்கு மகளை தான் கொடுத்த மாதிரி இருக்கு. அவருடைய மகளே அவருக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த மாதிரி இருக்கு.
இப்ப காயனுக்கு தன்னுடைய சகோதரி. இப்போ ஆதி காலங்களில இந்த அப்போஸ்தல புஸ்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா? 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல தேவன் அறியாம காலங்களில காணாதவரை போல இருந்தான். அதுக்கு அடுத்தது அவர் எங்கும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 17:30 அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர்கள் போல இருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார். காணாதவரா இருந்தார். தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி சந்ததிகள் நிறைய உண்டாயிற்று. தேவன் அதுக்கு அடுத்தது அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். லேவியராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் பிறந்த உங்க கூட பிறந்த தங்கச்சியாவது அக்காவது நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செய்வது நியாயம் அல்ல என்று அந்த வேத வசனம் அற்புதமாக சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அது பாவம் என்று ஆண்டவர் எழுதி வைத்தார். லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் தான் தகப்பனுக்காவது தான் தாய்க்காவது குமார்த்தியா இருக்கிற தான் சகோதரியை சேர்த்து கொண்டு அவன் அவளோடு அவளுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம். அவர்கள் தங்கள் ஜனங்களில் கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போக கடவார்கள். அவன் தான் சகோதரியை நிர்வாணம் படுத்தினான், அவன் தான் அக்கிரமத்தை சுமப்பான். தேவன் மீண்டும் ஒரு கட்டளை கொடுத்தார், முறைகளை கட்டளையிட்டார். அதுக்கு அடுத்தது அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், மாமா மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அத்தி மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி உறவுகள் உண்டான பிற்பாடு யாக்கோபு தன்னுடைய மாமா மகளை திருமணம் செய்து கொண்டார். ஈசாக்கும் தான் சகோதரியை தான் கல்யாணம் பண்ணி கொண்டார். இப்படி ஆபிரகாமினுடைய மகா, பட் என்னன்னா அவங்க சித்தி மகா. இப்படி உறவுகள் உண்டானது, மறுபடியுமாக உறவுகள் பகுக்கப்பட்டதை பார்க்கிறோம். மோசே பிறந்தது கூட ஒரு அத்திக்கு தான் பிறந்தான். அவங்க அத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்பா, மோசேயினுடைய அப்பா. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முறைகள் மாறி அதுக்கு அடுத்தது ஒரு ஒழுங்காக முறைகள் மாற்றப்படுகிறத பார்க்கிறோம். ஒரு ஒழுங்கு முறையாக ஆண்டவர் கொடுத்தார். ஆதாமுக்கு அவர் எலும்பிலிருந்து உருவாக்கினார். உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் கல்யாணம் பண்ணா உங்களுடைய எலும்பிலிருந்து உருவாக்குற அந்த இரத்த அணுக்கள், அந்த விந்துக்கள், எலும்பிலிருந்து உருவாகக்கூடிய அந்த உயிரினங்கள் உங்களுடைய மகள் தான். இப்படி உறவுகள் அவளை உருவாக்குகிறத பார்க்க ஆத்மா ஆண்டவராண்டு வருகிறது. அந்த சரீரத்தினுடைய அணுக்கள் இங்க பூமியில உருவாக்கப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் உருவாக்கம் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. காயனுக்கு மனைவி யார் என்றால் அவருடைய சகோதரி தான். சரி, இருக்கட்டும். அந்த ஊரு நோத்து எங்கிருந்து வந்தது என்ற அது ஒரு கேள்வி இல்லைங்களா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். எனக்கு அருமையானவில்லை, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நோத்து என்னும் தேசத்துல குடியிருந்தான். இந்த 5 புஸ்தகங்கள் எழுதினவர் யார் என்றால் மோசேயானவர். ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், பஞ்சாகமங்கள், அதாவது 5 புஸ்தகங்கள், நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், சங்கீதங்கள், தீர்க்கதரிசனங்கள் என்று என்னை குறித்து பழைய ஏற்பாட்டை 3 பாகங்களாக பிரித்து அவர் போதிக்கிறத பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் அற்புதமாக இந்த 5 ஆகமங்களை மோசே தான் எழுதினார். மோசே எப்பொழுது எழுதினார்? அவர்கள் எல்லாம் உருவாகி மரித்த பிற்பாடு மோசே அவர் நல்ல சகல சாஸ்திரங்களையும் கற்று அறிந்தவர். எகிப்தில் இல்ல படிப்பிலே மிகவும் படித்தவர் அவர் எழுதினார். அந்த எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான்,
அந்த காயன் எங்க குடியிருந்தார், எந்த தேசத்துல குடியிருந்தார் என்பது குறித்து அந்த ஊரை அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். உடனே கல்யாணம் ஆயிற்று, உடனே ஒரு ஊருக்கு போனாரு, உடனே செட்டில் ஆனாரு. அவங்க எங்கிருந்து வந்தது அந்த ஜனக்கூட்டம் அப்படின்ற கேள்வி அல்ல. அவர்கள் எல்லாம் வாழ்ந்த பிற்பாடு பிற்பாடு எழுதப்பட்டது ஆவியானவர் மோசே கொண்டு. அதுக்கு பிற்பாடு ஒவ்வொன்னா ஒவ்வொரு காரியத்தை அவர் எழுதும் பொழுது அவர் குறிப்பிடுகிறார். காயன் என்னாரு ஊர்ல வாழ்ந்தார் என்று. ஆனா பூமி வகுக்கப்பட்டது யாருடைய காலத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வசனங்களை கவனித்து பாருங்களேன். சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் எபேசருடைய சந்ததியார். எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாயிருந்தான். சேமுடைய குமாரர் ஏலா, அசூர், அர்பாசாத், லூத், ஆராம் ஆராம் என்பவர்கள். ஆராமுடைய குமாரர் ஊத்ஸ், கூல், கெத்தேர், மாஸ் என்பவர்கள். அர்பாசாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு ஒருவனுக்கு பேலேகு என்று பேர். ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பேர் யோக்தான். பேலேகு என்பவன் அவனுடைய நாட்களில் தான் பூமி வகுக்கப்பட்டது. பூமியானது இப்பதான் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா? பெங்களூரு, சென்னை, கேரளா, கல்கத்தா, கொல்கத்தா, ஆந்திரா, தமிழ்நாடு இப்படியெல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஒரு ஊர்ல இருக்கிறேன். எவ்வளவுங்க சைட் உங்களுக்கு? 30க்கு 40, 80க்கு 90, 100க்கு அப்படி 1 ஏக்கரா, 2 ஏக்கரா, 4 ஏக்கரா, 10 ஏக்கரா, 100 ஏக்கரா இப்படி பேலேகனுடைய நாட்களில் பூமியானது வகுக்கப்பட்டது. பூமியானது பிரிக்கப்பட்டது, பேரிடப்பட்டது. அதுக்கடுத்து அவனுடைய பிள்ளைங்க அவங்களுடைய பிள்ளைகளுடைய பேர்களில அந்த பூமிக்கு பேர் வைக்கிறதே நாம் பார்க்கிறோம். எனவே பேலேகனுடைய நாட்கள் எங்க 10ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அவர் மோசையானது கிரமமாக கிரமமாக ஒரு ஒழுக்கமாக அதை வரிசையாக எழுதப்படும் பொழுது ஒவ்வொன்றாக எங்க வகுக்கப்பட்டது, எப்படி எழுதப்பட்டாங்க, எங்க குடியிருந்தாங்க, என்ன நடந்தது என்பதை குறித்து அவர் 5 ஆகமங்களை எழுதும் பொழுது அவர் குறிப்பிட்டு எழுதுகிறத நான் பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகத்தை நீங்க கவனிங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிக்கும்படியா நான் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல இந்த மோசேயானவர் சொல்லப்பட்டது அவைகள் எல்லாம் இவர் எழுதினார் என்று அந்த 31ஆம் அதிகார கடைசி வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அழகாக சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். மோசேயானவர் எழுதினதாக அந்த இடத்துல வார்த்தையை நாம் வாசிக்கிறத பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே 31ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரம் இவைகள் எல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா அற்புதமாக மோசேயானவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார். 31ஆம் அதிகார வசனம் 9ஆம் வசனத்தை கவனிங்க. 31:9 மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கு இஸ்ரவேல் மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்தான். மோசே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லாவற்றையும் எழுதினார். அப்போதான் இந்த மலை தேசங்கள், மரங்கள், தோட்டங்கள், கார்டன் இப்படி உங்க ஊருக்கு கூட பாருங்க. உங்க ஊருக்கு கூட நீங்க இப்ப இருக்கிற அந்த பேர் அந்த ஊருக்கு பேர் அந்த தாத்தா காலத்துல ஒரு பேரு, அப்போ அப்பங்காலத்துல ஒரு பேரு, இப்ப நம்ம இருக்கிற ஒரு நாட்கள் எல்லாம் அந்த பேருக்கு அந்த ஊருக்கு பேர் வச்சிருப்பாங்க. நான் இருக்கிற அந்த பெங்களூர்ல கூட அந்த சரித்திரம் உண்டு. பெண்களூரு, பங்களூரு, பெங்களூரு, இப்போதான் பெங்களூரு அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப 3-4 பேராக மாற்றி மாற்றி இப்பொழுது ஒரு ஒழுங்குக்கு வந்திருக்கு. கொல்கத்தா, கல்கத்தா, இப்படி சென்னை, மெட்ராஸ், இப்பொழுது இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கு பேர்கள், ஒவ்வொரு இடங்களுக்கு. ஆகவே எனக்கு அருமையானவில்லை, மோசே எழுதினதை
அவர் ஒழுங்குபடுத்தி எங்க வாழ்ந்தார் என்று எழுதுகிறார். அந்த ஊரை குறிப்பிடுகிறார். காயனுக்கு மனைவி யார் என்றால் தன்னுடைய சகோதரி. காயன் வாழ்ந்த ஊர் எதென்றால் நோத்து. பட் மோசேயானவர் அதை ஒழுங்குபடுத்தி எழுதும் பொழுது அதை எழுதுகிறார். எனவே குழப்பம் வேண்டாம். ஆதி காலத்தில் ஆண்டவர் அறியாமை இருந்தார். அதுக்கு பிற்பாடு எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக அவைகள் எல்லாம் நமக்கு ஒழுங்குபடுத்தி ஆண்டவர் எழுதி வைத்தார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில காயனுக்கு மனைவி எங்கிருந்து வந்தது என்ற அந்த அருமையான ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னும் அதிகமாக பைபிளை படிக்கும் பொழுது, அவைகளை நாம் தியானிக்கும் பொழுது, அவைகளை நாம் வாசிக்கும் பொழுது, அவைகள் அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே காயனை குறித்ததான சந்தேகம் உங்கள் அனைவருக்கும் தீர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.